வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான ஒரு சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இரும்பு சட்டியில் சிக்கன் சுக்கா செய்யலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இதில் கரம் மசாலா சேர்க்கணும். பட்டை, சோம்பு இது ரெண்டையும் கொஞ்சமாக எடுத்து நுணுக்கி இதில் சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். இரும்பு சட்டியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா சுக்காலாம் நல்லா சூப்பராகவே நமக்கு வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது சிக்கனுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிளகாய்த்தூளுடைய காரம் பொறுத்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இதில் மல்லித்தூள் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்குறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக விடணும். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி வந்து சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அவ்வளோ தண்ணியும் இதிலையே கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது இன்னுமா கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது அந்த தண்ணி ட்ரை ஆகி வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த ஆயில், சிக்கனில் உள்ள ஆயில் எல்லாம் சேர்த்து நல்லா வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த ஆயிலையே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். சூப்பரான, சிம்பிளான, டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய மாடலில் செஞ்சுருப்பீங்க. இப்படியும் ட்ரை பண்ணுங்கள். வாசமான கம சிக்கன் சுக்கா ரெடி. வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாசமாய் பாசமாய் சேனலை சப்ஸ்கிரைப்